பேரண்ட்ஸ் நெறைய பேரு 1 இயர் ஆயிடுச்சு என் குழந்தைக்கு. இன்னுமே நைட்டு அப்பப்போ எந்திரிச்சுக்கிறாங்க. இல்லன்னா ஏர்லி மார்னிங் சீக்கிரமா எந்திரிச்சிடுறாங்க. எங்கள விட முன்னாடி குழந்தை எந்திரிச்சுது. ஸோ இது என்ன ரீசனா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 1 இயர் ஆயிருந்தாலும் கூட குழந்தைங்களோட அந்த ஸ்லீப் சைக்கிள் யூசுவலி அரவுண்ட் ஒரு 90 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த 90 மினிட்ஸ் ஸ்லீப் டைம்க்கு ஒன்ஸ் குழந்தைங்க லைட்டா ஒரு மூவ் ஆகுறது, டிஸ்டர்ப்டு ஸ்லீப் கண்டிப்பா இருக்கும். 1 இயர்க்கு மேல இருக்கிற குழந்தைங்களுக்கு மேக்ஸிமம் 1 நேப். ஒரு ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு அப்புறம் ஒரு சின்ன ஒரு 1 ஆர் 2 ஹவர்ஸ் ஆஃப் ஸ்லீப் இது மட்டுமே அடிக்வேட் ஆனது. நெறைய டே டைம்ல தூங்குனாங்க அப்படின்னு சொன்னாலும், அவங்களுக்கு நைட் ஸ்லீப் அஃபெக்ட் ஆகுறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நைட் குழந்தைங்கள அதுவும் 1 இயர்க்கு மேல உள்ள குழந்தைங்கள தூங்க வைக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு சஜஷன் என்ன அப்படின்னு சொன்னா, ஈவினிங் டைம் அவங்க கொஞ்சம் ஆக்டிவா நீங்க கொஞ்சம் அவுட்டோர்ல விளையாட விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அது நீங்க ரெகுலரா பண்றனாலயும், குழந்தைங்க கொஞ்சம் ஃபெட்டீக்னாலயும் அவங்க கொஞ்சம் சீக்கிரமா தூங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ஒரு முக்கியமான விஷயம், ஸ்லீப் ரொட்டீன் அந்த ஸ்லீப் டைம எப்பவுமே நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ டெய்லி ஒவ்வொரு டைம் தூங்குறது, ஒரு நாள் 9:00 ஒரு நாள் 11:00 இந்த மாதிரி டைம் நீங்க சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், குழந்தைங்க அந்த ஸ்லீப் ரொட்டீனுக்கு வரமாட்டாங்க. ஸோ நான் சொன்ன இந்த சிம்பிள் டிப்ஸ் மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணாலே, உங்க குழந்தைங்க கம்ஃபர்டபுளா நைட் தூங்குவாங்க. தேங்க் யூ.